பிரதமராக இருந்து கண்டிப்பாக போயிருக்கணும், போய் சந்திச்சிருக்கணும், அந்த மக்களோட சூழ்நிலை என்னன்னு கேட்டிருக்கணும், இராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு என்னன்னு கேட்டிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டர் நாட்டோடைய பாதுகாப்பு ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கணும். இதெல்லாம் அவங்க வருத்தப்பட்டு அவங்க 2 பேருமே ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஆனால் எதுவுமே செய்யாமல் நல்லா தெரியுது, நாட்டு மக்களுக்கே தெரியுது, அது அவங்க தான் ஒத்துக்க மாட்டுறானுங்க. பிரதமர் இந்தியன் மக்களை மட்டுமே ஏமாத்துறாரு, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏமாத்திட்டு தான் இருக்கிறாரு. தெரிஞ்ச கதை தானே. அவர் 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 வேலையை ரொம்ப கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆமாம், அவர் வேலையை கரெக்டாக செய்கிறாரு, மக்களுக்கு தான் எதுவும் செய்ய மாட்டார். உலக அளவிலையும் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அதாவது இவர் வந்துட்ட அப்புறமா தான் அதானி அபானிலாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்னு சொல்லி காட்டுறாரு. யாரோடைய பணத்துல இருந்து அவர் இவ்வளோ பெரிய இதை காட்டுறாரு. உலகத்தையே ஏமாத்திறாரு. உலக பணக்காரர்களே இவங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரங்க மிகப்பெரிய எல்லாத்தையும் ஏமாற்றும் போது நம்மளாம் எந்த மாத்திரம் சொல்லுங்க. நம்மளை அழகா திருப்பி விட்டு முடிச்சு விட்டாங்கன்ற மாதிரி கதை தான்.